இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நந்தினி, ஏன் அழுகுற? இப்போ இந்த சந்தனத்தை அழிச்சிட்டா என் முகமே ரொம்ப மோசமா இருக்கும். ஏ, மேக்கப் போட வந்தவங்க தப்பான ஏதோ கெமிக்கலை யூஸ் பண்ணதால என் ஃபேஸ் ஃபுல்லா அலர்ஜி ஆயிடுச்சு. ஐயோ, என் முகம் ஃபுல்லா அலர்ஜியா இருக்கும்போது எப்படி மண்டபத்துக்கு வருதுன்னு நினைச்சு நான் பயந்துகிட்டு இருந்தப்ப கரிகாலன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா. நந்தினி, இதான் அந்த டாக்டர் கொடுத்த மருந்து. இதை போட்டுக்க. முகம் சரியாகிற வரைக்கும் யாரு கதவை தட்டினாலும் நீ திறக்காத. கரிகாலன் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் எல்லாரும் முன்னாடியும் நான் அசிங்கப்பட்டு நின்றுப்ப வானதி. இத்தனை நாளா கரிகாலனை நான் எவ்வளவு ஹார்ட் பண்ணிருக்கேன்னு என் ஒருத்திக்கு தான் தெரியும். சின்ன வயசுல இருந்தே கரிகாலன் படிக்கல, அவன் பெரிய முரடன்னு நினைச்சு அவன் மனச புரிஞ்சுக்காம நான் அவன் கிட்ட ரொம்ப மோசமா தான் நடந்துகிட்டேன். ஆனா அவன் ரொம்ப கிரேட். நான் அவன் கிட்ட ரொம்ப கேவலமா நடந்துகிட்டேன். எதையுமே அவன் மனசுல வச்சுக்கல. எனக்கு நல்லது பண்ணணும்னு தான் இப்பவும் அவன் நினைக்கிறான். என்னை பத்தி என்னை விட அவன் தான் நிறைய புரிஞ்சு வச்சிருக்கான். எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எல்லாமே அவனுக்கு தெரியுது. என் அம்மாவை விட என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறது கரிகாலன் மட்டும்தான். நீ சொல்றது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. பெரியம்மாவை விட கரிகாலன் மாமா உன்னை புரிஞ்சு வச்சிருக்கான். நிஜமா எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. நான் பார்த்ததுலயே கரிகாலன் அளவுக்கு ரொம்ப நல்லவ யாருமே இல்ல வானதி. இப்ப கூட என் முகத்துல அந்த தேம்பல் இருக்கு. இருந்தும் நான் ஏன் இவ்வளவு தைரியமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் கரிகாலன் தான். அவன் எப்படியாவது என்னை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்மளை காப்பாத்துற தேவதைகள் பெண்ணாதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, அது ஆனா கூட இருக்கலான்னு எனக்கு இப்பதான் தெரியுது. என் லைஃப்ல தேவதனா அது கரிகாலன் தான். எது நடந்தாலும் என்ன கரிகாலன் வந்து காப்பாத்துவாருன்னு நந்தினி சொல்றானா, அவளுக்கு உன் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கும். இந்த மாதிரி நம்பிக்கை ஒரு பொண்ணுக்கு புருஷன் மேல மட்டும்தான் வரும். நீங்க இப்படி சேராம இருந்து கஷ்டப்படுறத என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது மாமா. நீங்க என்ன வேணாலும் திட்டுங்க, எவ்வளவு வேணாலும் திட்டுங்க மாமா. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்காம நான் ஓய மாட்டேன்.